ஆக்சுவலா இது நடக்கிற அன்னைக்கு நான் இங்க ஊர்ல இல்ல, எங்க அம்மா வீட்டுல இருந்தேன். இவங்க மட்டும்தான் இருந்தாங்க. அவரு இப்படி குடிச்சிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு நான் ஊருக்குள்ள இருந்தேன். ஆமா, அவர் குடிச்ச அன்னைக்கு ஈவினிங் தான் எனக்கு வந்துட்டு ஒரு 3:30 மணிக்கு பக்கமா வந்துட்டு இது ஃபோன் பண்ணி சொன்னாங்க இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க அப்படின்னு. உடனே கிளம்பி வந்துட்டு ஈவினிங் வர்றதுக்குள்ளாரே இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. இது சொந்த வீடு கூட கிடையாது, இது அல்லா கோயில் மானிய இடம். எங்களுக்குன்னு எது சொந்த வீடும் கிடையாது, இடமும் கிடையாது. 2 பசங்களை வச்சுட்டு என்ன கஷ்டப்பட போறோமோ தெரியல. இல்ல, ஒரு பையனுக்கு வந்துட்டு 20 வயசு, ஒருத்தன் 10ஆவதோட நிறுத்திட்டு அவனும் மூட்டை தூக்குறதுக்கு ஏதாவது கூலி வேலைக்கு போயிட்டு இருக்கான். சின்னவன் வந்து 9ஆவதோட நிறுத்திட்டான், 17 வயசு. அவன் வந்துட்டு 9th இது ஆயிட்டு படிச்சுட்டு இது பண்ணிட்டான். அவனும் வந்துட்டு ஹோட்டலுக்கு எதுக்காச்சும் அந்த மாதிரி வேலை போயிட்டு இருக்கான். அதான் வகுத்த வலிக்குதுன்னு தான், வயிறு வலிக்குதுன்னு தான் சொன்னாரு. வா ஆஸ்பத்திரிக்கு போகலான்னாரு. அப்புறம் நான் உடனே ரொம்ப இது அவனுக்கு வாந்தி வந்துட்டு, வாந்தி வரல. அப்புறம் மயக்கம் வரல, மயக்கம் இதுன்னு கண்ணே மறுபடி திறக்கல, கண்ணு தெரியல, கண்ணு தெரிய மறைச்சிக்கிட்டு கூப்பிட்டுருக்குறான், பேசல. அவன் ஒரு இது மாதிரி வக்கீல் மாதிரி பேசுவாங்க. அப்படி வக்கீல் உங்களாட்டம் தாங்க இருப்பாங்க. பார்க்கல நீங்க இந்த போட்டோவை பாருங்க, அது காட்டுறோம். கிளியாட்டம் கொண்டு போயிடுச்சுங்க, செத்தக்குள்ள போயிடுச்சு. ஒரு மணி நேரமோ 2 மணி நேரம் தான் தெரியலிங்க. இந்த தெருவை பேச்சில் அவ்வளோ கல்லா பேசுவோம். அப்படி பிள்ளை போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம் நாங்க? எப்படிப்பா எங்க குழந்தைனா அது எங்க வீட்டுக்காரருக்கு தம்பி கந்தன், பேர் கந்தன், 47 வயசு. இது மாதிரி சாராயம் குடிச்சுதான் இது மாதிரி ஆச்சே. சாராயம் குடிச்சு வந்து எரியுதுன்னு சொன்னது, வாந்தி வர மாதிரி சொன்னது. வாந்தி வரல, வாந்தி கையை விட்டு கூட வாந்தி அடிச்சு வாந்தி வரல. வயிறுலாம் எரியுற மாதிரி இருக்குது, தலையெல்லாம் சுத்துற மாதிரி இருக்குது, உடனே மயக்கம் வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிருச்சு. அப்புறம் ஆட்டோ வச்சு நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டோம். கூட்டிகிட்டு போய் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் தான் உயிர் இருந்துச்சு, உயிர் போயிடுச்சு. பெட்டெல்லாம் சேர்த்தாங்கலாம் பார்த்தாங்க, முடியல, காப்பாற்ற முடியல, போயிடுச்சு, உயிர் போயிடுச்சு. ஆனால் சாராயம் குடிச்சுதான் அந்த மாதிரி ஆச்சு. அவன் வயிற்று வலிக்குதுன்னு துடிச்சுது, வாந்தி வருது, தலை சுத்துன்னு துடிச்சுது. நான் வீட்லயே பிறந்தது. ஆனால் ஆட்டோ வர வச்சு நாங்கள் ஏற்றிட்டு போயிட்டோம் நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு. இது மாதிரி எனக்கு வயிறு வலிக்குது, தலை சுத்துது, வாந்தி வர மாதிரி இருக்குது. வாந்தி கையை விட்டு வாந்திடுச்சு, வாந்தி வரவே இல்லை. ஒன்றும் உடம்புலாம் வேத்துக்குச்சு. இங்கேயே கண் பார்வை வந்து அதுக்கு எனக்கு சொல்லவே இல்லை, சொல்ல முடியல, வாயில சொல்ல முடியல, பேச முடியல. அவங்க கத்தனதோட சரி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.